வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மாமாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு வீடியோ தான். நான் இதுக்கு முன்னாடி பேக் பண்ணது வந்து நான் இது வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து நான் வாங்கினேன். அதனால் டக்குன்னு வந்து பேக் பண்ணிட்டேன். வீடியோ வந்து நான் எடுக்கலை. அதுக்குள்ளே அவரும் வந்துட்டார். கரெக்டாக நான் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி வச்சேன். கரெக்டாக வந்துட்டாங்க. அங்கே தான் இருக்கார். வந்து என்ன வீடியோ என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வந்தனே 2 பேரும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து. உப்புமா. சரி, உங்களுக்கு வந்து கல்யாண சர்ப்ரைஸ் வீடியோ இது. ஆமாம் ஆமாம், வாங்கியிருக்கேன். ம், நான் எடுக்கல மாட்டேன். நீங்கள் தான் தேடணும். எந்திரிங்க. சரி எந்திரிங்க. உனக்கு வேணும்னா எந்திரி. அது எவ்வளோ பெரிய, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருக்கேன் தெரியுமா? ம், எந்திரி மேலே. தள்ளிக்கு பாப்பா. தேடுங்க. இங்கே இதில் இங்கே தான் இருக்குது. ஆமாம். அங்கெல்லாம் வைக்கல. ஆஹா, ஆமாம். பாப்பா சாமி கிட்ட போகாத, நீ சைடு வா. நான் தான் இந்த ரூம்குள்ளே சொல்லிட்டேன். இப்போ புதுசாக நம்ம வீட்டில் இருக்கிறது அது ஒன்று தான். அதனால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கின பொருள் தெரியுமா? ஆமாம், இந்த சைடு வாங்க. சன்டி தெரியும். ஆமாம். ஆஹா, இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அங்கே வந்து நமக்கு டைம் சரி இருக்காது. வா, இங்கே வா. அந்த லைட் ஆன் பண்ணிக்க. இந்த லைட்டா? ஆமாம். சரி உட்காருங்க. அதாவது அதாவது நீங்கள் வந்து இந்த இந்த கிஃப்ட்டு, அதாவது இது மானத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. என் மானத்தை காப்பாற்றக்கூடிய? ஆமாம். என் மானத்தை காப்பாற்றுனா போட்டிருக்க துணி தான். இவ்வளோ சிறுசாக சுருட்டி வைக்க முடியாது. இதுக்கு மேலேனா ஜட்டி வைக்கியா? அது மேலே கப்பளவாக சிறுசாக சுருட்டி வைக்கலாம். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்கிறேன்ல, இது இது இந்த ஒரு பொருள்னால உன்னை நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கிண்டல் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். அதை விட பாப்பா சொல்லி சொல்லி சிரிப்பா. பாப்பா சொல்லுவாளா? உங்கள் அம்மா அதுக்கு மேலே மொத்தம் குடும்பமே அசிங்கப்படுத்தின ஒரு பொருள் இதனால வந்து. டப்பாவில் கொடுத்துருக்க சாப்பிட்ற ஐட்டமா இல்லை பேக்கிங்கே வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்கிறேன்? ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்லட்டுமா? உடனே ஓப்பன் பண்ணுமா? அது கெஸ் பண்ணேன். நாங்கள் இவ்வளோ சொல்கிறேன், அது தெரியலையா? கிஃப்ட்டை கொடுத்துட்டேன், எனக்கு போய் கெஸ் பண்ணுறது அப்படின்னு நான் பிரித்து எடுத்து பார்த்துட்டு சந்தோஷப்படுவோம்ல. சரி, உப்புமா செஞ்சுருக்கேன், சாப்பிடுவேன். டக்குன்னு ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணவா? ஓப்பன். என் மானத்தை காப்பாற்ற போகிற அந்த பொருள் இப்படி என்ன பொருள்? யார் பேக் பண்ண? நீ தானா? அப்புறம் இல்லை, இவ்வளோ ஈஸியாக பிரிக்கிற மாதிரி வச்சிருக்கேன், அதான் கேட்டேன். ஏன் கிளிக்காம எடுக்கிறீங்க சொல்லு? ஏன் மறுபடியும் நீ ஏதாவது எனக்கு கிஃப்ட் கொடுப்பேன்னு தான். கடவுளே, அந்த பேப்பர் வாங்க செலவு உனக்கு மிச்சமாகும்ல? அது என்ன 5 ரூபா தானே. அதுக்காக டப்பா கூட நம்ம வீட்டில் இருந்து தானே இருக்குது. நான் வந்து இது திடீர்னு வாங்கிட்டேன். அது வந்து எனக்கு அதுக்கு தகுந்த அந்த தகுந்த இது எனக்கு கிடைக்கல. அதனால இருக்கிறதுல பேக் பண்ணிட்டியா? ஆமாம். டப்பாக்குள்ள ஒரு இருங்க, நான் 2 சைடு கேமரா போட்டுக்கிறேன். டபுள் சைடு கேமரா போட்டுக்கிறேன். சரி, போடு. ஓப்பன் பண்ணுங்க. அந்த அல்வா, அந்த பாதாம் கொடுப்போம், அந்த மாதிரி இருக்கு. ஊட்டி வச்சிருக்கா. எப்படி நல்லா இருக்கா? இது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிகரெட் ஊத்தி துப்புறதா? அது எதுக்குங்க உங்களுக்கு? அதான் நான் கேட்க. நான் சிகரெட் குடிக்க மாட்டேனே. அது எதுக்கு உங்களுக்கு? சரி, ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். பாரு. அட்வான்ஸ்டு. ஆமா, இது எவ்வளவு? ஆமா, பெல்ட் எதுக்கு வாங்க? என்கிட்ட ஆல்ரெடி பெல்ட் வேற இருக்குது இல்ல.
ஆ? எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாண நாளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். நீ சர்ப்ரைஸ் அட இல்லாதத வாங்கியிருந்தா பரவாயில்ல. பெல்ட் தான் இருக்குதுல, எனக்கு தான் ஒரு பெல்ட் இருக்குதுல்ல. பெல்ட்டு ஆ வாங்கிட்டேன். இருக்குல்ல. இருக்கு. இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த பெல்ட் எடு. எந்திரிங்க, எடுங்க. எங்க இருக்கு? போடல தான் அங்க மாட்டி வச்சிருக்கீங்க பாரு. என்ன இப்போ என்ன சொன்னேன்? போடல மறந்துட்டேன். அங்க மாட்டி வச்சிருக்கீங்க பாக்கலையா? ஒரு நிமிஷம் அதை எடு. சரி இல்லையே, இது எவ்வளவு? 280. ஏடி 200 ரூபாய்க்கு பெல்ட் ஹிந்தி கரண்ட் வாங்கலாம்டி. 280 சொல்லி 250க்கு வாங்கினேன். ஏடா லூசு பக்கி. என்கிட்ட சொன்னா நானே வாங்கிருப்பேன். 100 ரூபாய்க்கு ஹிந்தி கரண்ட் வாங்கிட்டேன். ஏய் நல்லா பார்த்து தான் வாங்கினேன். நல்ல குவாலிட்டி. நல்ல குவாலிட்டி நல்லா பார்த்து வாங்கணும். அதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பெல்ட் வந்து வாங்கினா வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறாங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கலாம். சரியா? நீ அந்த பெல்ட் ஒரு நிமிஷம் அந்த பெல்ட்டை எடுங்க. நான் சிரிக்காத, எடு போ. மக்களே அந்த பெல்ட்டை மட்டும் பாருங்கங்க, அது எங்கே தொங்குது. ஒரு நிமிஷம் இங்கே வா, அதை எடுத்துட்டு வா. இது எப்போ வாங்கினதுன்னா எப்படி இது வந்து சிவாவுதான் இல்ல கதிர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதை காமிச்சா தானே தெரியும். இந்தா தெரியுதுங்களா? பிக்சராதடி வேறையா. இன்னொன்று எங்கேயா இருந்துச்சு? இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் போட்டுக்குவேன். இன்னொன்று எங்கேயா இருந்துச்சு? இந்தா அங்கே மேலே கொண்டா ஒரு நிமிஷம். லைட்டாக தான் பிஞ்சிருக்குது. இந்தா லைட்டாக இருக்குது. இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர்கிட்ட எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னா ஒரு 4.5 வருஷமாக வச்சுருக்காரு. இன்னும் 4.5 வருஷத்துக்கு அப்போ இங்கே வர என்ன அதை வச்சிருந்து என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். இப்போ இதுவே நான் வந்து உங்களுக்கு கல்யாண நாளுக்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதா வாங்கினேன், இல்லாட்டினா வாங்கிருக்க மாட்டேன். ஏன்னா நீ பெல்ட்டே போட மாட்டேன். அப்படியே இருக்கட்டும் வாங்கியா? இல்லடி வெளியே எங்கேயாவது போனாவது மானத்தை காப்பாத்திக்கீங்கன்னு வாங்கினேன். இந்த இடத்துல பெவிக்விக் போட்டு இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சா அப்படியே ஒட்டிக்கும். என்ன இந்த இடத்துல கடைசி இந்த வாலாட்டு இருக்கும்ல இவ்வளவு நீளத்துக்கு, அதுதான் உடஞ்சு வச்சு. இது லென்த் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது குட்டையா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இடுப்புல இப்படி சொருக முடியாது. கரெக்டா இந்த கிளிப்புக்குள்ள மட்டும்தான் போகும். இதுலயே லாக் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. அவ்வளவுதான். இன்னும் அதுக்காக தான் புது பெல்ட் வாங்கினேன். பெல்ட் என்ன நான் தெரியாம கேட்கறேன். நிஜமா நீங்க மானத்தை நீங்க காப்பாத்துன உனக்கு தெரியாது. என் புள்ள அறியாத உங்க அம்மா உங்களை என்ன சொல்லுவாங்க? குண்டியில பேண்ட் நிக்க. எங்க அத்தை அப்படியே சொல்லுவாங்க, குண்டியில பேண்ட் நிக்காதனே, பேண்ட்டை தூக்கி மேல போடுறா, பெல்ட் எதுக்குடா வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. என் புள்ள அதுக்கு மேல மானத்தை வாங்குவா. எங்க போனாலும் அப்பா பேண்ட்டை மேல ஏத்தி போடுப்பா, அப்பா பேண்ட்டை மேல ஏத்தி போடுப்பா அப்படின்பா. பெல்ட்டே வாங்கினாலும் இந்த மனுஷன் பெல்ட் போட்டா தேஞ்சிரும் அப்படின்னு எடுத்து வைக்கிற மனுஷன். 4.5 வருஷமா ஒருத்தன் ஒரு சின்ன பையனோட பெல்ட்டை தூக்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த பையனும் ஒன்றும் கேட்கல. அவன் மாமனுக்காக இப்ப நீ இந்த பெல்ட் வாங்கி கொடுத்தனால என் மருமகனுக்கு எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் பண்ண ஆல்ரெடி அது பிஞ்சிருச்சு. இல்ல நான் என்ன ஒரு வருஷத்துக்கு போய் இது ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுறலாம். அப்ப அது எப்படி 60ஆம் கல்யாணத்து வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பெல்ட்ல நான் அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டேன். இதை தான் போடுவேன். நான் சரி மானத்தை காப்பாத்துறது ஜாட்டி, இதுவும் என் மானத்தை காப்பாத்துறத அசிங்கப்படுத்திருக்கீங்க நீங்க எல்லாரும். நீங்க அதை தெரியுமா? அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப இல்லை, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இடுப்புல பேண்ட் நிக்காது. ஒரு சைடு ஸ்கூலுக்கு போக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இப்படி இழுத்துட்டே தான் நடப்பேன். அதை வேற பெருமையா சொல்லுங்க. என்ன பெல்ட் போடலாம் உட்காந்து தைக்க முடியா? இந்த இடத்துல அழுந்து. இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். இருந்தாலும் நீ 200 ரூபா செலவு பண்ணிக்கோ. பெல்ட் வேற ஏதாவது எனக்கு வாங்கி கொடுத்து. இப்போ நீ பிரைஸ் ரேட்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தேன். அதான் கோவப்பட்டேன், நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னு கேளு, சரி நம்மகிட்ட இல்லை, நம்ம பண்ணாட்டி ஆசையாக வாங்கி கொடுக்குறாளே அப்படின்னு வாங்கிட்டேன். ஆனால் பெல்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது தேவையே இல்லை. ஆமாம், பேண்ட்டை கழட்டி போட்டு போகலாம். ஓடி குண்டியில் நான் தெரியாம கேட்குறேன், பேண்ட் போட்டால் எப்படி பேண்ட் போடுவாங்க தெரியுமா? வளர்த்திருக்காங்களாமா அவங்க அம்மா. என்ன பேண்ட் போட சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா நல்லா. ஆமா, குண்டியில பேண்ட் நிக்காம. ஆமா பேண்ட் நிக்காம போகுது. பெல்ட் போட தான் நிக்குமா? உள்ள கயிறு கட்டினா கூட தான் நிக்காது. தலையில வந்துருச்சு. உங்க பையனுக்கு ஒரு பேண்ட் போட தெரியுதா? ஏய் உங்க அம்மா வளர்த்தன கூட நான் வளர்த்துவேன். ஆமா. பேண்ட் போட தெரியாதானே இது கல்யாணம் பண்ணீங்க? அதேனமா? பேண்ட் போட தெரியாது, அளவில்ல, அஞ்சு இல்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணம்? பார்த்தா எரிச்சல் ஆகுது, இரிட்டேட் ஆகுது. இரிட்டேட் ஆகுதுங்கற. என்ன டேட்? எஸ்டேட் ஆகுது. அப்படி எல்லாம் இருக்கு. தப்பு அறந்து உண்டாவனே. எப்படி சொல்ற? சப்புடி அறந்துடா. இந்த பெல்ட் புது பெல்ட் இருக்குல, இந்த சப்புடி எப்படி அரைவேன்னு பாக்குறேன் நான். வாடி வா. கல்யாண நாளுக்கு உங்க பையன் மானத்தை காப்பாத்துறதுக்கு நான் அது வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த கிழவி சரியானது தெரியுமா? குண்டியில டவுசர் நிக்காத பையனே எத்தனை தடவை பேசிக்குது. அது மகனை ஆசையா செல்லமா பேசுறத. அதுக்காக நீ பெல்ட் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துவியா? ஆமா, பெல்ட் வாங்கி கொடுத்து நீ அசிங்கப்படுத்துற பாரு சாமி அம்மா. அப்பா பெல்ட் போடலைனாலும் நல்லா தங்க இருக்கும். பாத்துக்க, நீ கேட்டுக்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பா பெல்ட் போடலைனா. பாப்பா அப்புறமா அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், அவன் அப்படி சொல்லாத.
உண்மையை தான் சொல்லணும். அப்ப எப்படி இப்ப பெல்ட் போடலைனா நீ சொல்லி கொடுத்த அந்த பிள்ளை பச்சை பிள்ளை ஏமாத்துற. நான் சொல்லிக்கிறேன் என் பிள்ளைக்கு என்னை பத்தி தெரியும். ஆனா நீ அதாவது இவங்களே நான் அசிங்கப்படுத்தினா அசிங்கமா எனக்கு தெரியல. ஆனா நீ பெல்ட் வாங்கி கொடுத்து இல்ல மக்களே, உண்மையாலுமே சொல்றேன், எங்க போனாலும் மறந்துடுவாரு, மறந்துட்டாருன்னு வாங்கவும் மாட்டாரு. இப்ப வரைக்கும் சொல்றேன் பாருங்க, அந்த பெல்ட் வாங்கி இப்படியே இழுத்துட்டே கூட நடந்துட வேண்டிய. உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு இவ்வளவுதான் பெல்ட் போடலைன்னா என்ன? இங்க இறங்கி இறங்கி வருது. ஆனா நிஜமா சொல்றேன், இந்த ரெண்டு எப்படி காலை வாரி விட்டது பத்தியா? என்னை விட இவங்க 2 பேர் தானே அப்படி பேசுனாங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? ஓகே ஓகே, பிடிச்சிருக்குது. ஆனா பத்திரமா உள்ள வை. 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ பெல்ட் வாங்கியிருக்கேன்னு சந்தோஷப்படு. மொத்தத்துக்கே நான் இப்பதான் பெல்ட்டே வாங்கியிருக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுல வாங்கணும். ஆனா அது எங்க வச்சிருந்தேன்? கண்ணன் என்கிட்ட கொடுக்கணும். கரெக்ட் கரெக்ட். இந்த கண்ணன் கூட. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பெல்ட் பெல்ட் போடாம எனக்கு பெல்ட் நிக்க மாட்டேன், பேண்ட் நிக்க மாட்டேன், இது நான் அண்ணன் வாங்கிட்டு போனான். அதோட சரி, அதுக்கப்புறம் தான் அந்த பெல்ட் கதிரானது. இன்னொரு பெல்ட் நீங்க அங்க எங்க வீட்டுக்கு போனீங்க, அங்கேயே போட்டு வந்துட்டீங்க. அப்பதான் பெல்ட் இல்லாம இருந்ததுன்னு அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்ப நிறைய இருக்குது தம்பி, ஒன்னு எடுத்து போட்டு போடா அப்படின்னு எங்க நாத்தனார் சொன்னாங்கன்னு அந்த பெல்ட்டை எடுத்து போட்டு. பெல்ட், இந்த வாட்ச், இதெல்லாம் நான் அவங்க வாட்ச் எல்லாம் பார்த்தா ஒரு ஸ்டேஜ்ல கட்டுனேன். அப்ப நான் கட்டுறதே சுத்தமா விட்டுட்டேன். இப்பெல்லாம் வாட்சிங்க. ஆமா, தங்க கலர் இருக்கு. அம்மா பாரு, தங்க கலர்ல வாங்கி கொடு. ஆமா, அந்த நான் சின்ன பையனா இருப்பேன், கோல்டு வாட்ச் எனக்கு சுத்தப்படி. நான் வார் வாட்ச் கூட கட்டிடுவேன். கோல்டு வாட்ச் கட்ட மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். அதுதான் எனக்கு வாட்ச் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா பட் இப்ப கட்டறேன். ஆனா வாட்ச் கட்டினா நல்லதாம்மா சொல்றாங்க. கையில ஆம்பளை பையனுக்கு வாட்ச் இருக்குன்னு அதனால எங்க அம்மா எனக்கு தங்கத்துல வாட்ச் வாங்கி தருவாங்க, நான் கட்டிக்குவேன். அப்படி போடு கிளவி, தங்கத்துல வாட்ச் நல்ல 4 பவுனுக்கு நறுக்கணும் உனக்கு. அதுக்கு ஆத்தா இருக்கு கேளு சாமி. சரிங்க மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிஃப்ட் பிடிச்சிருக்குது. ஆனால் அதை பத்திரமா அப்படியே ரோல் பண்ணி உள்ள போய் அது பிஞ்சு தண்ணி. இல்லைங்க, நான் அதான் நம்மளுக்கு அறுவை சிலை அந்த இது நம்ம போய் ஓப்பன் பண்ணிட்டு பரவாயில்ல, 2000 செலவானாலும் பரவாயில்ல, போய் பேங்க் லாக்கர் ஓப்பன் பண்ணி இதை சொல்ல நான் வேற என்னமோ சொல்ல வந்து பேங்க் லாக்கர் ஓப்பன் 10 ரூபா சொல்லாங்கறியா? நிஜமா சொல்றேன், இந்த பெல்ட் அவர் போட மாட்டாரு. அந்த பெல்ட்டை தான் வந்து பிஞ்சு போனதை வந்து இது பண்ணி தான் போடுவார், இதை போட மாட்டார். ஏன்னா அப்பேற்பட்ட மனுஷன். பார்க்காத அது என்ன கம்ஃபர்ட்டா ஓட்டிக்கும். ஓகே ஓகே பாரு. இப்போ என்னாச்சுன்னா எங்கத்த சவுண்ட் ஏத்தி விட்டாங்க. அந்த டிவி சவுண்ட் இல்லாம இருந்தது என்ன 1 மணி நேரம் அந்த சீரியல் அந்த விளம்பரம் போட்டா கூட அந்த டிவில கண்ணுக்கு அப்படியே பாத்துட்டு இங்க வா இங்க வா. எங்க அத்தை கூட எங்களுக்கு ஒரே போராட்டமா இருக்கு. யாரும் நின்னு மறைச்சற கூடாது இந்த சீரியல் ஓடும்போது. ஏய் கத்துறது. ஆமா, நீ பாட்டு கத்தாம இருக்க. ஓய் இந்த கிளவி டிவி தாங்க முக்கியம். ஆமா, சரி ஓகே, இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை பேர் பெல்ட் யூஸ் பண்றீங்க, எத்தனை பேர் பெல்ட்டே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆளுங்க நம்ம பக்கம் ஓட்டு போடுங்க. பெல்ட் போடுறவங்கள ஓட்டு போடாதீங்க. என்ன மாதிரி யாராவது வீட்டுக்காரர் இப்படி கிண்டல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சீரியஸா என் புள்ள அசிங்கப்படுத்திருக்கா. நான் உட்கார்ந்துட்டு உட்கார்ந்து டேய் டவுசர் மேலே ஏத்தி போடுறா அப்படிப்பா, பேண்ட் மேலே ஏத்தி போடுறா. அம்மா அப்பா கெட்ட பழக்கமா பழகுறான். ஆமா, என்னடா உங்க அம்மா உன்னை வளர்த்துச்சுடா அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே, பாய், டாடா.